நான் பே பண்ணது நியூ ப்ராடக்ட்டுக்கு. ஆமா. நீ அனுப்புனது ஓல்டு ப்ராடக்ட். ஆமா. அந்த அளவுக்கு என்னைய நோவடிச்சிட்டாங்க. வீட்டு விட்டு வெளில போடா. இவ்வளோ விரக்தியா எங்க ஆள் பேசி நான் பார்த்ததே இல்லைடா. டே என் கதையை முடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. முடியலைங்க. அதான் டெய்லி ஒருத்தன்ட்ட நம்ம பேசணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவன் திருப்பி கால் பண்ணுவான், ரீப்ளேஸ்மெண்ட் பொருளை பற்றி பேசுவான். அவன் ஹிந்தியில் தான் பேசுவான். 10 to 30% இறங்குது, இங்கே 1% ஏறுது. பவர் பேங்க் வேற லெவல் மாஸ் பண்ணுச்சு. அவர் சொன்னது கரெக்டு. அந்த வேகத்தில் எதுவும் வாங்கிடாதீங்க, பொறுமையாக இருங்க. எப்பயுமே அது எல்லாருக்குமே நடந்துடும் ப்ரோ. ஆனால் இதான் புதுசு எனக்கு. இல்லை ஆடியோ பாருங்க, மிரட்டி விட்டுருவான் ப்ரோ. ஒரு மனுஷனை பணம் போட்டிங்களேடாடி. நான் தான் போன தடவை போட்டு நல்லா இருக்காம போலான்னு சொன்னேன். அந்த ஹெட்செட்டை வாங்கிட்டு வேற எனக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கு. வெக்கப்பட வச்சியடா. ஆமாம். வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஜாவேத் ப்ரோ வந்ததுலேருந்து எலே படகு என் கதையை முடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. முடியலைங்க. ஏன்னா நம்ம இது வந்து சும்மா காமிச்சிருப்போம் ப்ரோ. இது வாங்கியாச்சு, ஆனால் டிஃபெக்டிவாக இருந்தனால நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஹைலைட் என்னன்னா, அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கணும் அப்படிங்கிறது திரும்பியும் ஒரு தடவை நாங்கள் வந்து உங்களுக்கு மனசில் பதியணும்னு சொல்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்ன ப்ரோ ஏதாவது 5 minute டெலிவரிக்கு வாங்கினீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, அவங்க வெப்சைட்டில் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு டெலிவரி ஆகுது? ஃபஸ்ட்டு 4 நாள் ஆச்சு நினைக்கிறேன் ப்ரோ. 4 நாளோ 6 நாள் ஆச்சு. 7 நாள் டைம் கேட்டாங்க. 4-6 நாளில் கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாங்க. அந்த கரெக்டாக என்னைக்குன்னா வந்திருக்கு May 10 ப்ரோ. ஓகே, அதாவது 1405 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து May 10 அதாவது 1700 ரூபா ப்ரோ நினைக்கிறேன் அஃபிஷியல் ப்ரைஸு. நமக்கு வந்து அந்த கூப்பனு, அப்புறம் இதுக்கு மேலே நம்ம வாங்கின பொருளுக்கான கேஷ்பேக்குன்னு இருந்துச்சுல, எல்லாம் போட்டதில் 1405 rupees அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து மைனஸ் ஆகி கிடச்சிது. சரி, நம்மளும் இது இந்த ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்றாங்களே, இவங்களோட நியூ லான்ச்சுன்னு வேறு சொல்கிறாங்களே, நல்லா இருக்கும், ப்ரீமியம் ப்ராடக்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களேன்னு நம்பி இறங்கிட்டாங்க. வாங்கிட்டேன். ஆனால் பொருள் வந்து கையில் பிடிக்கிறப்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் அவங்க சொன்ன அளவுக்கு ஸ்லிம் கிடையாது. ஓகே, ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களா ப்ரோ? ஆமாம், ஞாபகம். அந்த இதான் கடைசியில். ஆனால் உள்ளக்க வந்து குடுக்க சத்தம் என்னது, ஏதோ ஒரு சொல்ல அந்த மாதிரி ஒரு சத்தம் இப்படி ஆட்டினோம்னா சரி அப்படின்ட்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு போடுறேன். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸே ஒரு பெரிய ப்ராசஸ். லாஸ்ட் டைம் புலம்பிருப்பேன். எவ்வளோ நாள் நடந்துச்சு அது? 1 வாரம் நடந்துச்சுங்க. அதான் டெய்லி ஒருத்தன்ட்ட நம்ம பேசணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவன் திருப்பி கால் பண்ணுவான், ரீப்ளேஸ்மெண்ட் பொருளை பற்றி பேசுவான். அவன் ஹிந்தியில் தான் பேசுவான். துமாரோ இல்லைங்க, துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்பான். எங்கால் முகமது ஜாவேத் அப்படின்னு சொல்லுவார். உடனே திரும்ப அவன் வந்து சுக்ரியா அப்படின்னு வச்சிருவான். அடுத்த நாள் வேற ஒருத்தன் கால் பண்ணி திரும்ப முதல்லேருந்து துமாரா நாம் முதல்ல இருந்து வருவான். சார் நீங்கள் ஆர்டர் போட்டீங்க, இது வந்துச்சு அப்படின்ட்டு. நமக்கு அரபு ஹிந்தியை வச்சு நம்ம எதோ பேசணும். இங்கிலீஷில் பேசியா கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு. நான் தான் சொல்கிறேனே, எந்த மீட்டிங் போனாலுங்க நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் வந்து ஹிந்தியை படிங்கன்னு சொல்லலாம், நான் சொல்லலைங்க. ஆனால் எதையாவது போய் பண்ணணும், ஒரு காமன் ஏரியாவில் போய் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சா எல்லாம் வரது யார் தெரியுமா? அந்த படத்தில் வர ஜோக் மாதிரி தான் ஒன்று ப்ரோ. இது வந்து ஒரு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு இதுனா அந்தந்த லாங்குவேஜுக்கு சப்போர்ட் வச்சிருக்கணும். அது ஞாபகம் இருக்கா? நம்ம காமேஷ் ப்ரோ ஒரு தடவை ஒன்றுக்கு கால் பண்ணேன். ஆனால் ஷாமிக்கு கால் பண்ணும்போது தமிழில் தான் பேசினாங்க. எனக்கு வேற லெவலில் இருந்துன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? அது வந்து எனக்கு போட்டில் நடக்கவே இல்லை. அப்புறமா இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வேற ஒருத்தவங்க அதே மாதிரி கால் பண்ணி பேசுகிறப்ப இங்கிலீஷ்னோடனே அவங்களுக்கு அரைக்குறையும் நல்ல இங்கிலீஷ் வந்தது. நான் தப்பிச்சேன். அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சா அவங்க சிம்பிளாக சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ண எந்த பவர் பேங்க் அது? இது பேர் கூட வாயில் வர மாட்டேன் பாருங்க. அது என்னது, ஏர் பவர் பேங்க், மேக்னா சார்ஜ் ஏர். இது வந்து ஸ்டாக் இல்லை. எப்படி இது அப்போதான் லான்ச் மேக்னா சார்ஜ் தானே. அவனை எடுங்களேன், அந்த டப்பா எடுங்களேன். அவன் ஒரு பேர் வச்சிருப்பான் பாருங்க. எங்க இருந்துடா பிடிக்கிறீங்க இந்த பேரு? இங்க இருங்க. இவன் வந்து ஃப்ளக்ஸ் மேக்டெக். நான் அதை பார்த்துட்டு இந்த விக்கி பையன் பக்கத்தில் உட்காந்துருப்பான். இந்த பவர் பேங்க் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அண்டோரு டேகு என்னடா சொல்கிறேன், 3500 ரூபா வந்து ஏன்னா பவர் பேங்க் ப்ளஸ் டேகா? நான் அங்கே போயிட்டேன். இல்லை பேர் மேக்டெக். இதுலேயும் ஏர்ன்னு போட்டாங்க. நானும் நம்பி ஏமாட்டேன். எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அது மற்றவங்களும் நல்லா அமைஞ்சிருக்கலாம். நம்ம அதை சொல்ல முடியாது இந்த இடத்துல. கடைசியில் 2வது தடவை ஃபோன் பண்ணி, உங்களுக்கு நான் வேற பவர் பேங்க் தரேன், அதுலேயும் 2 ஆப்ஷன் தரேன், நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்கன்னா. அவன் கொடுத்த 2 ஆப்ஷனை வந்து அவன் வெப்சைட்லேயே போட்டு பார்த்தேன். இது வந்து 330 மேக்னா சார்ஜ் 330. இந்த பவர் பேங்க் மட்டும்தான் பார்க்குறப்ப நல்லா இருந்தது அவன் சொன்னப்போ ஆப்ஷனு. நான் கேட்டேன், நான் ஆர்டர் பண்ணது அதுதான், எனக்கு அதையே திருப்பி கொடுங்களேன், நான் இந்த ஸ்லிம்முக்காக தான் வாங்குறேன்னு. ஐ வில் செக் சார்ன்னு போயிட்டான். திருப்பி 2 நாள் கழிச்சு வந்தான். சார் நாங்கள் செக் பண்ணோம், எங்களுக்கு அது ஸ்டாக் இல்லை, நீங்கள் வந்து இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ வரைக்கும் இது யூஸ்டு ப்ராடக்ட் தான் வருங்கிறதா சொல்லவே இல்லை.
இந்த சார்ஜர்னா நானே செக் பண்ணேன் 2199 ரூபான்னு போட்டுருந்துச்சு. இது 1600 700 இது 2199 ரூபா. நாங்கள் அப்கிரேட் பண்ணி தரோம் அப்படி இப்படின்னு மெயில் போட்டான். சரி இப்போ இந்த இது உங்ககிட்ட ஸ்டாக் இல்லை, ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்டாக் இருக்குது. நம்ம பார்த்தோம் அன்னைக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்டாக் இருக்குது. சரி பரவாயில்ல, நமக்கு கொடுத்து வைக்கல போல நினச்சிட்டு சரி நீ கொடுக்குறத கொடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இந்த எனர்ஜி ஸ்டார்ம் 330 இந்த பவர் பேங்க்கை அனுப்புகிறேன்னா அதையும் அனுப்புனான். இது வந்து ஆக்சுவலாக 2வது தடவை வந்ததுங்க. இதில் ஏன் இப்போ க்ரீன் லைட் எரியுது? இப்படி தாங்க போட்டு வேலை செய்யுது. அடப்போங்க அந்த லூஸ் அதுலேயே சார்ஜ் இல்லை. இப்போ கழட்டிட்டு மாட்டினல ப்ரோ, அதனால க்ரீன் எரியுது. இப்போ திருப்பி நீங்கள் மாட்டி கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா ஆஃப் ஆயிடும். நான் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஓகே, இதை லூஸ் பண்ணியிருந்தேன்ல அதை கழட்டி, அதனால அதுக்காக சார்ஜ் ரெடி ஆகிட்டுங்கிற மாதிரி காட்டுது. சரி. ஸோ இந்த 330 வந்துருச்சு. வந்தோடனே 88 இருந்துச்சு ப்ரோ, 88%. பாக்ஸ் பழசாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னது பழசாக இருக்குது. சரி ஒரு நம்ம யூஸ் வேணால் பண்ணி பார்த்தேன். அழுக்காக இருந்தது, எல்லாம் இருந்தது. இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்ப்போம், நம்ம அதனால அவசரப்பட வேணாம்னு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் இப்படி எடுத்து ப்ளேஸ் தான் ப்ரோ பண்ணேன். 2 மினிட்ஸ் கூட இருக்காது, 0%. பவர் பேங்க் 0%. நான் நினச்சேன் மேபி தப்பாக வேல்யூ காட்டியிருக்கு போல். ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு திருப்பி கனெக்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு திருப்பி ஃபுல் சார்ஜ் போட்டேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் திருப்பி ஃபுல் சார்ஜ் போட்டேன். நைட்டு ஃபுல் சார்ஜ் போட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுறேன் மேக்ஸேஃபில். இந்த தடவை கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 to 30% இறங்குது, இங்கே 1% ஏறுது. பவர் பேங்க் வேறு லெவல் மாஸ் பண்ணுச்சு. கடைசியில் பார்த்தேன், ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி பழசையாக வச்சுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ இஷ்யூ இருக்குது. மெயில் திருப்பி வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்த மெயில் அதே தான் அனுப்புகிறாங்க. ஒன்றும் இல்லை, பாக்ஸை 4 சைடு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். திருப்பி 4 சைடு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம். ஓகே சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்றாங்க. நம்மளும் கால் பண்ணுறோம். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இதுக்கான கால் பேக் வரும்ன்றாங்க. திருப்பி ஒரு வாரம் போச்சு. விசு மாதிரி தான் திருப்பியும் போச்சு. அதில் அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்க் வந்தது. இதுவும் குட்டிக்காரன். அப்போ நான் கேட்குறேன், எனக்கு ஏன் பழசு அனுப்புனீங்கன்ட்டு சேட்டில். அவனோட அந்த இந்த சேட் இருக்கும்ல, அந்த சப்போர்ட் சேட், அதுக்கு அவங்கள அனுப்புனாங்க. கேட்குறேன், அந்த சேட்டை கூட உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டு ஒன்லி யூஸ்டு ப்ராடக்ட் தான் கொடுப்போம், அதாவது ஓல்டு ப்ராடக்ட் மாதிரி தான் கொடுப்போம். ஆனால் அந்த ப்ராடக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். ஸோ நாங்கள் நியூ ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்க மாட்டோன்ற எனக்கு ஷாக்கு. நான் பே பண்ணது நியூ ப்ராடக்ட்டுக்கு, ஆமாம், நீ அனுப்புனது ஓல்டு ப்ராடக்ட்டு. ஆமாம், கேட்டால் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இப்படி தான் கொடுப்போம். டே நீ வாங்கி நான் ஏதாவது 6 மாதம் இதுக்கு வாரண்ட்டி இருக்குது, 5வது மாதம் 6வது மாதம் எனக்கு ரிப்பேராக போனதுனால நீ பழசாக கொடுக்குறேன்னா கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் தப்பு தான். அப்போ கூட நீ வாரண்டி படி பார்த்தா நியாயமான புதுசாக நான் என்ன தரணும். ஆனால் ஏதோ அதை கூட ஏற்றுக்கலான்னு விடுங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, வந்த முதல் நாளே இஷ்யூன்னு சொல்லி நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறேன். கொடுத்தது பழசு. எனக்கு தெரியல, இவனை தான் நான் போன தடவை நல்ல ஒரு ஹெட்செட் இதுலேருந்து வாங்கினேன். நானே தான் இவனை பெருமையாக பேசினேன். அது கரெக்ட் தான். எனக்கு புலம்ப வச்சிட்டாங்க ப்ரோ. கிட்டத்தட்ட எப்போ மே 10 நான் வாங்கியிருக்கேன். திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு ஜூன் 10 12 ரிட்டர்ன் வரதுக்கு இந்த பவர் பேங்க் எனக்கு ஒரு மாசமா உட்காந்து இவங்களோட ஒரு மாசமா இவன்ட்ட நான் டெய்லி பேசுறீங்க. என் கிளைண்ட்டை கூட நான் இப்படி பேசுனது இல்லையா, வாரத்துக்கு ஒரு தான் பேசுவேன். நல்ல நேரம் இந்த பவர் பேங்க் நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா 54லேருந்து 55 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் 82லேயே தான் இருக்கு. இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு ப்ரோ. இதை வாங்கி திருப்பி ஒரு வாரமாக செக் பண்ணி பார்த்தேன். அப்பாடா இப்போதான் கொஞ்சம் என்ன சொல்றது, அதுக்கு இது பரவாயில்லன்னு தான் தோணுது. ஆனால் இன்னும் என் மனசு கேட்கல. நான் ஆர்டர் போட்டது இதுங்க. நான் ஆர்டர் போட்டது என்ன, நான் உன்ட்ட கேட்டது என்னது அப்படி இருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 4800 mAh. அது கம்மி தான். நம்ம லைட் வெயிட்டாகவும் ஈஸி டு கேரியர் ஒன்று தான் நம்ம எய்ம் பண்ணோம். அதில் கன்வர்ஷனும் கம்மி தான். எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். 2800லேருந்து 3000 mAh தான் வரும் கன்வர்ஷனு. மீதி 1800லேருந்து 2000 mAh வீணாக தான் போகும் தெரியும். ஆனால் நம்ம எய்ம் பண்ணது என்ன, வெயிட்டாகவே இல்லாமல் பாக்கெட்லேயே போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பவர் பேங்க். ஆனால் நீ என்ன பண்ண? ஆனால் உண்மை ப்ரோ, ஆனால் இந்த போட்டு என் மனசில் முங்கிருச்சு. இதுக்கப்புறம் இது வெளியே வரவே வாய்ப்பு இல்லை. நீ போடா, அந்த அளவுக்கு கிடையாது. நோ அடிச்சிட்டாங்க, விட்டு விட்டு வெளில போடா. ஆமாம் இல்லை ப்ரோ. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, ஒரு வகையில் சரியா போட்டு டுபாகூர் தான் இல்லைன்னு சொல்ல வரல. அவன் பாருங்களேன் அர்பன், அவன்லாம் இனிமேல் இந்த பக்கம் வரட்டுமே. அவனுக்கு கல் தான் இனிமேல் கல். Q2 சார்ஜர் இருக்காமா? C2 இருக்குங்க. ஆமாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் 15 ப்ரோ. C2னா அதுவும் 15 தான். ரெண்டு பேருமே சேம் தான். அவர் 3500 ரூபாயா. இவர் ப்ரீமியம் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரீமியம் இல்லாமல் சார்ஜ். இவங்ககிட்ட 2 இருக்கு ப்ரோ இதே மாடலில். ப்ரோ நான் ப்ரோ வச்சிருக்காங்க. இது வெறும் நம்பரா 330. இதில் 330 ப்ரோன்னு ஒன்று இருக்கான். அது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குமா. ஆனால் இதே ஸ்பெக்கு
சரி ஆனால் இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ப்ரோ, இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது மெட்டீரியல் சாய்ஸ்ல வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதான் மெட்டீரியல் இதுல நல்லா இருக்கு, ஃபுல்லாவே பாலிகார்பனேட் தான். சூப்பரா இருக்கு. ஆனா இவன் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்கான் போல இல்ல? இல்ல ப்ரோ, அது பிளாஸ்டிக் தான், ஃபுல் அப்போ பிளாஸ்டிக். இதுவும் பிளாஸ்டிக்கா? எல்லாமே பிளாஸ்டிக் தான் சொன்னான். இதுவும் பிளாஸ்டிக்கா? இந்த செக் பண்ணிடுவோம் அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டு. இல்ல அதை ஏன் ட்ரை பண்றீங்க? கம்பி இருக்கா? பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் தான். ஆனா இது வந்து இந்த ஸ்டாண்டா யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு இந்த மாடல். உண்மைதான். இவன்லயும் ஸ்டாண்ட் இருக்கு bro. டக்கு டக்குன்னு இவன்லயும் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா இவன்ட கம்பேர் பண்ணும்போது இவன்து கொஞ்சம் டிஃபரெண்டாவும் நல்லாவும் இருக்கு. இந்த ஸ்டாண்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்படி வைக்க நல்லா இருக்கு ப்ரோ. இதுல வந்து இப்படியும் வைக்கலாம், இப்படி இது இப்படி நின்றுது இந்த அஃபிஷியலா இப்படி வச்சா. சோ கரெக்டா ஒர்க் பண்றப்போ இப்படி வச்சுட்டா இப்படியும் வைக்கலாம், இப்படியே அட்டனு இப்படியும் வைக்கலாம். ஆமா இப்படியும் வைக்கலாம். ஆனா அவங்க இப்படி வைக்க கூடாதுன்னு போட்டிருந்தாங்க அந்த இதுல. அந்த யூசர் மேனுவல் கொடுப்பானுங்கல்ல, அதுல இந்த ஆங்கிள் வைக்காதீங்க, இப்படி வைக்காதீங்கன்னு ஒரு இது டிசைனா போட்டிருந்தான். வாயில் ஏதாவது அசிங்கமா வந்துட போதுடா, அந்த ஆங்கிள் வைக்கிறதுக்கு தாண்டா அவன் பெட் சைடு கிளாக்கு கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் அது மாதிரி வைக்காதீங்க அப்படின்னா என்னடா கதை இது? பெஸ்ட் சார்ஜிங்னு நினைக்கிறேன், மேபி அது எனக்கு தெரியல. நீ அப்படியே அறுத்து தள்ளிடுவ. இல்ல ப்ரோ, அப்படிதான் சொல்றாங்க, காரணம் அது ஏன்னு எனக்கு தெரியல. இல்ல இப்போ ஓகே, பட் ஆனா இவ்வளவு மன போராட்டங்களுக்கு அப்புறம், மன கஷ்டங்களுக்கு அப்புறம் சரி அது ரிட்டர்ன் வந்திருக்கு. இது வந்திருக்குங்க. இதுவும் புதுசு கிடையாது. ஆனா இருந்தாலும் அவன்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. கொடுத்ததையே திருப்பி கொடுத்துருவான்னு போட்டோ எடுத்துட்டு எல்லா நம்பரையும் மார்க் பண்ணி கொடுத்தேன். வேற நம்பர் தான் கொடுத்தான். ஐயோ எங்க ஆள் இவ்வளவு விரக்தியா எங்க ஆள் பேசி நான் பார்த்ததே இல்லைடா. டே இவ்வளவு மோசமா வர பேச வச்சிட்டியடா. நான் ரொம்ப நொந்து போயிட்டேயா. போட்டு அவ்வளவுதான் போயா, இனிமேல் நான் அவன்கிட்ட பொருள் வாங்க மாட்டேன். படகு கவுந்துருச்சு என் மனசுல. நீ கவுந்துட்ட. இதுக்கப்புறம் நான் வாங்கினேன்னா அது மேபி தெரியல, அப்போ உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் வாங்குவேன். இதுக்கப்புறம் இவன் வந்து என்னன்னா இவனோட பிரைசிங்கை தவிர எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. பிரைசிங் தான் சொதப்பலா இருந்தது. இதுலயும் ஆனா அந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் நம்பர் காட்டுது, இதுலயும் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் ஆனா நல்லா இருந்தது ப்ரோ. அது ஒரு மாதிரி ஹிடன் நல்லா இருக்கு. அது எங்க டிஸ்பிளேனே யாருக்கும் தெரியாது. இதுக்கு அடுத்த மாடல்ல தான் அந்த கலரா வர மாதிரி அழகா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாடல் அப்டேட்டட் வெர்ஷன். நமக்கு இதுவே போதும். ஆனா இது ரீப்ளேஸ்மெண்ட், நம்ம காசு கொடுத்து வாங்கல. இதுக்கு கொடுத்த காசுக்கு இதை மாத்தி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. காசு கொடுத்து தான் வாங்கிருக்கீங்க. அதான் இதுக்கு காசு கொடுக்கலங்க, இதுக்கு கொடுத்த காசுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஆமா, நான் கொடுத்தது வந்து தங்கம் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா தங்கம் ஸ்டாக் இல்லைன்னு ஒரு வெள்ளி பார் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வடிவேலாக்கிட்டாங்க. உண்மையிலே அதான் இதுல கையெழுத்து போடு 5000 ரூபாய்க்கு நீ உடஞ்சிருச்சுங்க. உண்மையிலேயே நான் ஸ்லிம்மு, அதாவது பாக்கெட்ல மெட்டல் தெரியக்கூடாது, ஃபுல் மெட்டல் பாடி. இது அந்த இதுக்காக தான் வாங்கினேன். எனக்கு ப்ரோ இப்போ ஸ்டாக் செக் பண்ணேன், இப்போ அஃபிஷியலாக இந்த இதை ஸ்டாக் செக் பண்ணி எனக்கு காட்டல, ஏன்னு தெரியல. வேணா ஒரு செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸ்டாக்கு உங்களுக்கு மட்டும் உங்கள் ஐடிக்கு பிளாக் பண்ணி. ஏய் முகமது ஜாவித்னு இந்தியாவில் இல்லைடா, உலகத்தில் எவனா இருந்தாலும் அவனுக்கு மட்டும் ஸ்டாக் காட்டிடுறாங்க. வருது, இப்போ வருது. ஸ்டாக் இருக்கா? இப்போ வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தா 1600 ரூபாய் பாருங்க ப்ரோ, எவ்வளோ அழகாக ஃபோட்டோ போட்டு ஏமாத்திருக்கான் நம்மளை. அப்படி சவுண்டு கேட்கணும், அப்புறம் ஏன்டா அட போங்கடா. ஆனால் எல்லாத்துலேயும் கேட்கணுன்றான் அவன். இப்படிதான் இல்லை ப்ரோ, அவன் என்ன சொல்லிட்டான்னா இது மெயில் என்ன வந்துருந்துச்சுன்னா இது இஷ்யூ தான், நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்ட்டான். நான் இதே தான் ரீப்ளேஸ்மெண்ட் வரும்னு ஜாலியாக இருந்தேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நான் ஏன் போட்டில் போய் வாங்கி தொலைச்சேன்னா, சரி ஃப்ளிப்கார்ட்டை போயிட்டு அவன்கிட்ட மல்லி கட்டுமா, அஃபிஷியல் வெப்சைட்னா ஈஸியாக நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம்லான்ட்டு ஏதோ ஒன்றில் வாங்கினேன். ஆனால் எனக்கு இப்படி விபூதி அடிப்பேன், அந்த விபூதி அடிச்ச தரணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அடிச்சிட்டாங்க. என்னடா இப்படி ஏமாத்துறீங்க அப்படி? அவ்வளோதான் போச்சு. இனிமேல் இதுக்கு வேணா ரிவ்யூ கொடுப்போம். அதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைங்க. இங்கே பாருங்க ப்ரோ, பேட்டரி பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு போல. OnePlus 3T இது சரிதா? 821 அப்போ ப்ராசர், ஃப்ரண்ட் 16 மெகா பிக்சல் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பான் அந்த 8ல இருந்து 3. இங்கே பாருங்க, இது அந்த கன் மெட்டல் கலர் தானே டிஸ்பிளே வருது. என் ஃப்ரெண்டுக்கு இந்த ஃபோன் சொல்லி 3 வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு 3T வந்தோடனே 3 வாங்கினவனே எனக்கு அந்த ஃபோனை பிடிச்சி போச்சு, நான் அப்டேட் வாங்கியே அவன்ட்டு வாங்கினான். ஓ 3லேருந்து 3T, 3லேருந்து 3T. ஓ உனக்கு என்ன நக்கல்லையா? ஆனால் இன்னொருத்தன் அந்த 3 வாங்கினான்ல, நான் சஜஸ்ட் பண்ணி 3 வாங்கினான். லீ டிவியா லீ கோவா இல்லை இது வாங்குறதுல கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், OnePlus வாங்கு, எனக்கு தெரிஞ்சு அவன் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, நீங்கள் வாங்கினோடனே 2 பேருமே வாங்கிட்டாங்க OnePlus 3. ஒருத்தன் வாங்குறான், வாங்கி அந்த ஃபோனை அவன் வாங்கி யூஸ் பண்ண ஒரு வாரத்தில் அவனுக்கு பிடிச்சி போய் இன்னொருத்த ஆர்டர் போட்டான். ப்ரோ அதான் ப்ரோ, இது என்னாச்சுன்னா இந்த ஃபோன் வந்து OnePlus 3, நானும் OnePlus 1லேருந்து 3 தான் அப்கிரேட் ஆனேன். எனக்கு இந்த யூனிபாடி மெட்டல் இருக்கு இல்லையா, ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ளஸ் அந்த டைமில் வந்து சார்ஜிங் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் எதுலேயுமே 20 வாட்ஸ் டேஷ் சார்ஜ், இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பல தடவை சொல்லிட்டேன் நிறைய வீடியோவில்,
என்னன்னா இவங்களோட டேகே எப்படின்னா ப்ளே ஒயில் யூ சார்ஜ் மாதிரி தான். கரெக்ட். நம்ம கேம் விளாண்டுட்டே சார்ஜ் பண்ணாலும் 1 hourல ஏறிடும். கரெக்ட். 30 minutes சார்ஜ் போடுங்க 60%. அதுதான் ஆடே அந்த ஸ்டார்டிங் அந்த டைம்லயும். அப்போ ஸோ கிரேசியாக இருந்துச்சு. ஃபார்ம் ஃபேக்டர் பாருங்க அப்பயே செம்ம சூப்பராக இருக்கு. 3.5 ஜாக்கு, டைப் சி போர்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, ஸோ ஒரு தரமான பிளெண்ட் ஆஃப் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான ஃபோன். அதனால இது அது மட்டும் இல்லை, இதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் இன்னும் வந்து கொடைக்கானல் ஒரு தடவை போயிருந்தேன். நான் வந்து OnePlus 3ல எடுத்தேன். அதில் வந்து ஃப்ரண்ட்ல 8 தான் இருக்கும், 16 இருக்காது. அதில் எடுத்ததே என்கிட்ட வந்து வால்பேப்பர் மாதிரி இருக்கு, வேற லெவலில் இருக்கும். ஏன்னா ரியர் சேம் தானே, கரெக்ட். ஃப்ரண்ட் தான் மாறிச்சு. அப்புறம் இதில் வந்து அந்த ரீடிங் டிஸ்பிளேன்னு ஒன்று வந்துச்சு 3Tல. ஸோ ரீடிங் மோட் மாதிரி அந்த லைட்டா டிம் அடிச்ச மாதிரி டெக்ஸ்ட் புக் மாதிரி வரும், கிரே ஸ்கேல் மாதிரி கிண்டல் அந்த மாதிரி இருக்கும், கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி வரும். ஆனால் அதெல்லாம் கோல்டன் ஏரா ப்ரோ. எனக்கு இப்போ என்னன்னா சாவு அடிக்கிறாங்க இந்த ட்விட்டரு. நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக போய் டெய்லி செத்து சொன்னான் பார்க்குறேன். ஒன்று பேட்டரி டெஸ்ட் பண்ணி சாவடிக்கிறானுங்க, AnTuTu ஸ்கோர் டெஸ்ட் பண்ணி சண்டை போட்டு சாவடிக்கிறானுங்க. அடுத்து என்னடான்னா டெக் வந்து இட் ஹிட் த பிளாட்டூ, தேர் இஸ் நோ மச் ஆஃப் இன்னோவேஷன் ஹேப்பனிங். என்னது இந்த கால்பே என்னடான்னா போர்டு ஐஃபோன் யூஸர் ஒவ்வொருத்தனையா நான் சுட போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டான். அதாவது ஐஃபோன் போர் அடிக்குதுன்னு சொல்கிறவனெல்லாம் வந்து நத்திங் யூஸராக கன்வெர்ட் பண்ணிட போகிறானா அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டான் இன்ஸ்டாகிராமில். சரியா, நான் என்னடா உன்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே மாஸ் தான். இது இப்போ எப்படி பார்த்தாலும் சர்க்குலேட் ஆகும். ஆப்பிள் ஃபேன்ஸ் எப்படியாவது ஒன்று ஆகும். அது நத்திங் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண அனுப்புவானுங்க. ஆப்பிள் ஃபேன்ஸ் வந்து டே உன பார்த்தியாடா என்ன பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஹேட்டுக்கு அனுப்புவாங்க. எப்படி பார்த்தாலும் பப்ளிசிட்டி தான். ஆமாம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா இதை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து ட்விட்டரில் பேசுகிறானுங்க. டெக்னாலஜி வந்து ஆக்சுவலாக சேச்சுரேட் ஆகிடுச்சு. அப்போ சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. ஆப்பிள்லாம் ஒன்றுமே பண்ணலை, அவங்க இன்னோவேஷனே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த S27 சீரீஸ்லேயும் கேமரா மாடியூல் பெரிய சேஞ்ச் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு டிபேட் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு டைம் உங்களை மாதிரி நானும் பேசிகிட்டு இருந்தால்தான், நான் மட்டும் அப்படியே வரும்போதே ஞானம்லாம் பிறந்தப்பெல்லாம் வரல. இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவ்வளோ விஷயம் பேசிட்டீங்க. நானும் உங்கள் ப்ரொஃபைலை கடந்த 1 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். உங்களெல்லாம் அதையே பேசிகிட்டு இருக்கீங்களா எப்படா? எனக்கு என்னன்னா இங்கே பாருங்க ப்ரோ, இந்த 1 வருஷத்தில் மேக் இன் இந்தியா எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது, மேட் இன் இந்தியாங்கிறத வர வைக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊரில் ஒரு மோல்டு எடுக்க முடியல, எவ்வளோ ஆண்டர்பிரினர்ஸ் வந்து புலம்புறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது. கெட் நியூ விடுங்க ப்ரோ. நான் இன்றைக்கி ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் வந்து என்ன போட்டாருன்னா பேர் ஆஃப் பட்ஸா இல்லை ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சார் ப்ரோ. அந்த போஸ்ட் வந்து நான் பரத்துக்கே அனுப்பினேன். ஏன்னா நானும் பரத்தும் இதை பற்றி அதிகமாக யோசிப்போம். நம்ம என்னடா பண்ணலாம், நம்ம கம்யூனிட்டி வச்சு எதாவது பண்ணலாமா, கம்யூனிட்டியில் பேசி பண்ணலாமா அப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம். கம்யூனிட்டியும் சரி ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ப்ரோ, அதை பார்த்துருந்தா நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுறது தெரியுமா? நீயும் ரொம்ப வருஷமாக கத்திக்கிட்டு இருக்க, பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒரு அக்கௌண்ட் நம்பராவது அனுப்பி விடியா, நான் காசு போட்டு விட்றேன். நேற்று சேனல் ஆரம்பித்தவங்களாம் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. நான் தான் சொன்னேன் ப்ரோ, அதை விடுங்க ப்ரோ, நாங்கள் வந்து வேற ஒரு எண்ணத்தோட போயிட்டுருக்கோம், கொஞ்சம் கஷ்டம்தான், நாளாகும் அப்படின்னு போட்டிருப்பேன். இங்கே இருங்க ப்ரோ, இதுதான் நான் அவனுக்கு அனுப்பியிருந்தேன். இங்கே பாருங்க ப்ரோ, ஒரு மனுஷன் ட்வீட் போட்டிருந்தாப்புல, இந்த மாதிரி 40 லட்ச ரூபா எடுத்து வச்சுருந்தாராம் இதை பண்ணுறதுக்கு. ஐ வாண்டட் டு பில் 100% மேட் இன் இந்தியா வாட்டர் ஃப்ளஸ். சரியா, இந்த வாட்டர் ஃப்ளஸர் பண்ணுறதுக்கு ஐ இன்வெஸ்டட் அரௌண்ட் 40 lakhs 2 years ஆஃப் மை லைஃப். அதில் வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ரிசல்ட்டு நாட் ஒன் ப்ராடக்ட் தட் மெட் குளோபல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போ குளோபலாக எல்லாரும் ரெக்வஸ்ட் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணவே முடியல. அப்புறம் டுடே த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் 0, முடிஞ்சு போச்சு, 40 லட்சம் காலி. த ப்ராப்ளம் இஸ் நாட் தட் இந்தியா காண்ட் மேனுஃபேக்சர், இந்தியாவில் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சல்தாஹைனா, சல்தானா போ அதுவா போ அப்படிங்கிறாங்களா, என்ன போட்டு பாருங்க, சல்தாஹை மீனிங் பரவாயில்லை போகட்டும். ஓகே, அரே நஹி சல்தா பாய், அரே நஹி இதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டே முடிச்சு விட்டுருலாம். என்னவா, இந்தியா இல்லை பரவாயில்லை ஆனால் அப்புறம் ஒவ்வொரு சல்தாகை மற்றொரு இறக்குமதியை உருவாக்குகிறது, ஒவ்வொரு சமரசமும் உலகிற்கு சொல்கிறது, நமக்கு போதுமான அக்கறை இல்லை, நாம் தரத்தின் மீது அதீத கவனம் செலுத்தும் வரை. ஆமாம், அதான் நம்ம குவாலிட்டியை இது பண்ணி போகிற வரைக்கும் நமக்கு எதுவும் வராது இங்கே இந்தியாவிலேருந்து. சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சில இது கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஷவுமி ஒரு மாஸ்கேல் கம்பெனி, ஹுவாவேயும் மாஸ்கேல் கம்பெனி சைனாவில். ஆனால் இந்த ஷவுமி கம்பெனியோட ஒரு 5 வருஷம் முன்னாடி உள்ள ஃப்ளாக்ஷிப் பாருங்கள், ஸ்பெக்கு செமையாக இருக்கும், ஆன் பேப்பர்லாம்.
அந்த ஃபினிஷிங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும் இருக்கும். ஆனால் ஷவுமி எப்போ கார் செஞ்சாங்களோ அதுக்கப்புறமா அவங்களோட கேட்ஜெட்ஸும் ஃபோனோட குவாலிட்டி பாருங்கள் அப்படியே மாறி இருக்கும். ஏன்னா அந்த கார் செஞ்சதுக்கு வந்து அவங்க இழுத்து போட்ட ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய ஆல்ரெடி கார் நிறுவனத்தில் மோல்டு வேலை பார்த்த அவங்க இன்ஜினியர்ஸ், பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் தூக்கிட்டு வந்து இங்கே இறக்குனாங்க. அதுக்கு அவங்க மோல்டு அவங்களே பண்ணணும் ப்ரோ. இதுக்கு இப்போ என்னன்னா காம்படேட்டிவாக நம்ம வந்து கார் பண்ணணும், பார்ட்ஸ் எல்லாமே வந்து காம்படேட்டிவ் ப்ரைஸில் பண்ணணும்னா ஓனாக பண்ணால் தான் முடியும். நான் யார்ட்டையும் அவுட் சோர்ஸ் பண்ணனா அகைன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ஓனாவே மோல்டுலேருந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மோல்டு அது பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம ஃபோன் பாருங்க ப்ரோ, இப்போ 15லாம் அந்த ஃபினிஷிங் எல்லாம் தடவை பார்க்கும்போது பக்காவாக இருக்கும். சூப்பர் ஃபினிஷிங். எனக்கு தெரிஞ்சு ஷாமி 13 ப்ரோவை பிடிச்சதுக்கு 14க்கும் வித்தியாசம் வந்து அவ்வளோ ஒன்றும். எனக்கு 12 ப்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன்ல ப்ரோ, ஆனால் அதுக்கு செம்ம ஃபீலிங். அதுலேருந்து அதுக்கப்புறம் 13 ப்ரோ வந்து மேலே எங்கேயோ போகும் அப்படியே. ஆமாம், ஏன்னா அப்போலாம் வந்து ஷாமியோட அந்த காரு இதெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கார்னர் தான் ப்ரோ, இதெல்லாம் அந்த கிளாஸும் ஃப்ரேமும் மெர்ஜ் ஆகிற இடம் இருக்கு பாத்தீங்களா, பக்காவா இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு கேப் மாதிரியும் தெரியாது. அது வந்து அந்த 12 ப்ரோ 13 ப்ரோல அப்படியே பீக்குக்கு போச்சு. 13 ப்ரோல மேல போய் 14 15 எல்லாமே பீக்ல போய் இப்போ 17 அல்ட்ராலாம் எப்படி திரும்பாங்க இருக்கு. நான் இப்போதான் ப்ரோ கையில் எடுத்ததை பார்த்தேன், எனக்கு உண்மையிலேயே பிடிச்சி போச்சு. நான் உங்ககிட்ட இந்த ஃபோனை கேட்டேன்ல இது ஒர்க் ஆகுமான்ட்டு, அது இல்லை ஒர்க் ஆகும் ப்ரோ. நான் தான் சொன்னேன், எனக்கு இங்கே பாருங்களேன், இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா சைனீஸ் ரோமுங்க எப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வாங்கிக்கலாம். இங்கே உள்ள வந்து அடி வாங்கும் ப்ரோ. இங்கே இருங்க, நான் நினச்சேன் கேமராக்கு மட்டும் வச்சுக்கலான்ட்டு. கேமராக்கு வேற லெவல். எங்கேயா வெளியே போனால் இந்த கேமரா கிட்ட இல்லை, கேமரா கிட்ட விட வேணாம், இது மட்டும் போதுமே. இங்கே பாருங்க, இதில் போடுங்க அப்படியே, இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுவோமா, கேமரான்னு போனாலே போட்டுடலாமே. கலர்ஸ் ப்ரோ, கலரு ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்துச்சு ப்ரோ. அந்த நான் என்ன பண்ணியிருந்தேன்னா லைக்கா ஆத்தென்டிக் போயிட்டேன். ரொம்ப நாள் வைப்ரண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆத்தென்டிக்கில் இவங்க வந்து ஒரு மேஜிக் பண்ணுறாங்க ப்ரோ. டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணுறாங்கன்னா கார்னரில் வந்து ஒரு மாதிரி டார்க் ஷேடோ கொடுக்குறாங்க. அந்த எடிட்டிங்கில் போனால் விங்கெட் ஆட் பண்ணுவோமே, அந்த சுற்றி வித்தியாசம் தர்றதுக்கு ஏதோ அது பாருங்க பாருங்க பாருங்க, பேர் எனக்கு தெரியல. அது பேர் வந்து எல்லாருக்குமே வாயில் வராது ப்ரோ. இந்த பாருங்க, அது இங்கே இருக்கும். இதில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்க, ஏதோ சம்திங் வாயிலே வரல. அது சீரியஸாக வரலங்க, சரியா வரல. அதுக்கு என்ன பண்ணுறது. ஸோ இது வந்து பை டிஃபால்ட் என்ன ஆகுதுன்னா எல்லா ஃபோட்டோஸ்லையும் எனக்கு ஆட் ஆகிற மாதிரி கார்னரில் வந்து கருப்படிக்கும் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி. இதை பார்த்தாலே தெரியல உங்களுக்கு, அது அந்த 4 கார்னரில் இங்கே 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 ஒரு மாதிரி டிஃபால்ட்டாகவே அடிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. ஆனால் என்ன ஆகிடுது, இதை நான் எங்கே போஸ்ட் பண்ணாலும் கேமராவில் எடுத்த மாதிரி இருக்குது ப்ரோ அந்த டீட்டெயில்ஸ். ஆமாம் டீட்டெயில்ஸ். ஏன்னா நான் இதை இப்போ எங்கேயா போஸ்ட் பண்ணால் இந்த டெப்த்தை பாருங்கள் ப்ரோ. சீரியஸாக ப்ரோ சூப்பராக இருக்குது. எனக்கு ஏன்னு தெரில, நான் அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் மற்ற ஃபோன்ஸுமே ஃபோட்டோவை நான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு ஏதோ அதில் பார்க்குறப்போ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கடை பார்த்தோன்னே பிடிச்சிருது. ஆனால் இதை பார்க்குறப்ப மட்டும் இந்த கலர் என்னமோ பண்ணுது எனக்கு. இங்கே பாருங்க, திருப்பி இந்த இதை நான் பார்க்கணும். இது வந்து சென்னையில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் சும்மா எடுக்கிறேன் நைட்டு, சரியா 1Xல எடுக்கிறேன். இது வந்து எப்படின்னா ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன். எதுக்குன்னா இந்த ஒயிட் லைட் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, எல்லாரும் தூங்குற மோடுக்கு போகும்போது இந்த ஒரு மாதிரி லைட், இந்த லைட் இருந்தது. அப்புறம் டேக் ஆஃப் ஆகும்போது இந்த லைட் இருந்தது. ஸோ அதான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன். அப்புறம் அல்ட்ரா வைட் ரொம்ப ஒயிடு ப்ரோ, இது செம கஷ்டப்பட்டேன். அல்ட்ரா வைட் இது இங்கே இருங்க, எங்கள் கை 1Xக்கே வருது பாருங்க, வரல் தெரியுது. அதான் இங்கே பாருங்க, அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாருங்க. அது கேமரா கிட்ட இங்கே வேற வச்சிருக்காங்களா கீழே, அதனாலயோ. இங்கே பாருங்க, ரெக்கார்டில் இருக்கா ப்ரோ? ஆமாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இருக்குது. பாருங்க விரல் இங்கே தான் இருக்குது, ஆனால் கேமராக்குள்ளே வந்துருச்சு. அது செம கஷ்டமாக இருக்கு. அடே இந்த விரல் தானே அது. ஸோ ரொம்ப ஒய்டாக இருக்குது ப்ரோ. அதெல்லாமும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இந்த இடத்துல வந்து நான் இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா இவ்வளோ தூரம் பிடிக்கணும். அவ்வளோ ஒய்டாக பெருசாக இருக்குல்ல, அவ்வளோ ஒய்டாக. இந்த சின்ன ஃபோனை பிடிச்சி பழகிட்டு இப்போ எனக்கு எந்த ஃபோனை பிடிச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ அருவாள் எடுத்துகிட்டு கிளம்புவாங்களா? ரெக்கார்ட் பண்ணலையா? அப்போ பரவாயில்ல, அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. போயாயோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது, ஆனால் வேறு வழி தெரியல. அப்புறம் நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, இதில் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ரோ. எனக்கு அந்த ஹைலைட்டெல்லாம் பாருங்கள், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஒரு கம்பிக்கு இடையில அந்த காட்டுற டீட்டெயிலோட இடம், எனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஃபோனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதெல்லாம் வந்து சும்மா நான் மட்டும் என்ன பண்ணேன்னா, சரி ரைட்டு டர்போ முடிஞ்சது மற்றதை வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டு சும்மா அந்த ரூம்குள்ள அங்கேயும். இது என்னன்னா ப்ரோ, இதில் வந்து ஒரு ஷார்ட் சஜஷன் ஏஐ வச்சு ஷார்ட்ஸ், அதுவே என்ன பண்ணுன்னா இந்த பூவை எடுத்தா நல்லா இருக்கும். நான் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன், உடனே அந்த ஏரியால எல்லோவா மாத்தி ஹுவாவேல வருமே அங்க வருங்க, அந்த மாதிரியா
சூப்பரா இருக்கு இந்த ஒயிட் கலரு. 200 mm அதுவே வந்து சுப்புக்குன்னு ஜூம் போச்சு. ஜூம் போயிட்டு இப்படி எடுத்துக்கிச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஓகேயா, இது வந்து அந்த இடத்துல வச்சு தான் எடுத்தது. அப்புறம் இதெல்லாம் கிரேசியாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. ஐயோ அப்பப்போ எனக்கு இந்த ஃபோனெல்லாம் பார்க்குறப்போ மாறுதே, மாறாத வீட்டில் சோறு கிடைக்காது. அப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் ஆந்தி இது ப்ரோ. அப்படியே சைக்கிளில் வந்துட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு 3 ஆமாம் மிலிட்ரி உள்ளவங்க வந்து ஓடிட்டு இருந்தாங்க. இந்த கலர்லாம் பாருங்க ப்ரோ, ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்கையை காட்டுறது. எனக்கு இந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ மட்டும் எனக்கு ஏதோ சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் அதை எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு வந்து எடுத்த உடனே எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏய் நேரில் இவ்வளோ நல்லாலாம் இல்லையாட்ட அப்படி இருந்தது. ஆனால் இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. இதில் இப்போ என்ன திரும்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, இந்த லேக்கா கலர் சயின்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரியானதெல்லாம் செம்மையாக இருக்குது இந்த ஃபோட்டோ. இதை வந்து கிராப் பண்ணி போட்டால் அப்படி இருக்கும். சூப்பராக இருக்குது இது. அந்த இது பெருங்குடி மார்ஷ்லாண்டு கன்றாவே ஆகி போச்சு ப்ரோ. அதை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. நீ உன்னை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்ல போல அதுக்கிட்ட கேட்டா யாருமே இல்லையா. அதுதான். அப்புறம் இங்கே இருங்க, இதுதான் அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன், க்ளவுட்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு க்ளவுடு விடிய காலையில் என்னது சின்ன சின்னதாக கட் பண்ணி பீஸ் ஒரு டைம் மணி வந்து ஒரு 5:40 அந்த மாதிரி இருக்கும். காலைல சன்ரைஸ் ஆக போகுது. இது பாருங்க, நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு மாதிரி இருந்தது. அந்த எனக்கு இந்த ஃபோனில் அந்த ஜூம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ கொஞ்சம் எடுத்து சும்மா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த ஜூம் டீட்டெயில்ஸ் அழகாக காட்டுது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அதான் 18 எனக்கு 17.2 இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து டீலில் 1 லட்சம் கீழே கிடைக்குது. அந்த டீலில் மீன்ஸ் வெளியில செகண்ட்ஸ்ல வாங்கி அன்பாக்ஸ்டுன்னு விற்கிறாங்க, உடனே கொடுக்குற மாதிரி. இப்போ விற்கிற ஃபோனோட விலையும் இல்லை இனிமேல் வரப்போகிற ஃபோனோட விலையும் நான் யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு இந்த ஃபோன் லான்ச் ஆன ப்ரைஸே நல்ல ப்ரைஸ்ன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இப்போ அந்த கிடைக்கிற வேல்யூங்கிறது 1 லேக்குக்கு இந்த ஸ்பெக்குங்கிறது இல்லை, இந்த கேமரா இது ஸ்பெக் இல்லை கேமராங்கிறது எனக்கு ஓகேங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஆனால் ஒன்று ப்ரோ, நான் எல்லாருக்கிட்டையும் எப்பயுமே சொல்கிறது தான், -0.3 இல்லை -0.7 சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி வச்சா ஃபோட்டோ சூப்பராக வருது ப்ரோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சென்சார் இந்த ஃபோனுக்கே ப்ரோ சஜஸ்ட் பண்ணுறது செம பிரைட்டு. ஏன்னா நம்ம வந்தது Pixel 6 யோசிச்சு பாருங்க, அது வந்து எப்படி இருக்கும், ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜ். இது வந்து என்னன்னா ப்ரோ, விஜய் வந்திருந்தாப்புல, அப்போ ரெனோ எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ நான் விஜய் சரத்லாம் அந்த பார்க்கு போயிருந்தோம், இந்த மந்த்ரி பார்க் தான் போயிருந்தோம். இங்கே இருங்க 400 mm. ஆமாம், ஒரு குட்டி ஸ்பைடர் இருந்தது, அது வந்து ஒரு கிராப் ஸ்பைடர். ஸோ அதனால் வந்து இந்த சுச்சுவேஷனில் சும்மா அப்படி ஜூம் போய் எடுத்து பார்த்தேன். கிரேசியாக இருந்துச்சு. அந்த டெப்த்து பின்னாடி தரமாக இருக்குது. அதான் ப்ரோ, அந்த டெப்த் இருக்குல்ல, அது இன்னும் ஒரு சில சீன்ஸ்லலாம் வந்து வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஏதோ ஒரு பூச்சி ப்ரோ, அது என்ன பண்ணியிருக்குன்னா முட்டை இட்டு போயிருக்கு இதுக்குள்ளே. அது முட்டை இட்டுட்டு போயிருக்கு. இது வந்து ஒரு பார்க்க எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு வார்த்தை நம்ம ஒன்று சொல்லுவோமே, மியூக்கஸ் மாதிரி இருக்கும் ப்ரோ. நம்ம சளி துப்புவாங்கள்ல மக்கள், அந்த மாதிரி இருக்கும். அது அப்படியே இருக்கும் ப்ரோனா, அதுக்குள்ளேருந்து வரும். அது உண்மையில கலர்ஸ் எல்லாம் சம்திங் ஏதோ இருக்குது, அந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. இது நான் எடுத்து முடிச்சிட்டேன். இது வந்து இப்போ ஒரு சாதாரண ஃபோட்டோ தான். ஆனால் நான் இதை வந்து எங்கேயாவது யார்கிட்டயா காமிக்கும் போது இல்லை, இது எங்கே அர்த்தம் செம்மையாக இருக்கு அப்படிங்க எனக்கு. ஆனால் நான் நேரில் பார்த்தேன், ப்ளஸ் நான் இதில் எடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இது வந்து நார்மலாக நிறைய பேர் வீட்டு வாசலில் அழகு வைப்பாங்க இல்லையா, இந்த கலர்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்னது இது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. சூப்பராக இருக்குது ப்ரோ. இதெல்லாம் வந்து 200 mm. நான் அதான் ஃபங்க்ஷன் இருந்தால் அவங்க கிட்ட கடை வாங்கிட்டே போகலாம் போல, போனால் அந்த அளவுக்கு இருக்குது. மாசாக இருக்கும் ப்ரோ. இங்கே இருங்க, எல்லாமே நான் -0.7 -0.3 அப்படி வச்சு தான் எடுக்கிறேன். இல்லை ப்ரோ சம்திங் இது பாருங்க 724 mm. நல்லா இருக்குங்க, அவ்வளோதாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா 17T ட்ரை பண்ணல ப்ரோ, அதோட ப்ராசஸிங் இதுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு. அதில் ஞாபகம் இருக்கா, ஒரு ஒயிட் லேயர் மேலே ஒரு கோடு போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா, எங்களை சுற்றி ஒரு அப்படியே அவுட்லைன் வரைஞ்ச மாதிரி. அது அந்த இடத்துல ஒரு கொக்கு இருக்குது, அது எனக்கு தெரியும்டா. இல்லை நான் உனக்கு சொல்லி காட்டுவேன். ஆமாம், அப்படிதான் வந்து அது 17Tக்கும் நம்ம அல்ட்ராங்கிறதுனால அந்த ஒரு வித்தியாசத்தை காட்டுறதுக்காகவே வச்சுட்டாங்களான்னு தெரியல நமக்கு. இல்லை அது தவறாக இருந்தால் அதை சீக்கிரமாக சரி பண்ணிடுங்க. இங்கே இருங்க, சூப்பர் ஷாட், எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது இதில் ஜஸ்ட் ரேண்டமாக எடுக்கிற ஃபோட்டோஸ் கூட ரொம்ப அருமையாக காட்டும். அதுக்கு இந்த டிஸ்பிளே ஒரு காரணம்னு சொல்லலாம். டிஸ்பிளே பயங்கரமான டிஸ்பிளே ப்ரோ. உண்மையிலேயே எனக்கு 1.5K தான் இருக்கு. 1.5K தான். நிறைய பேர் அது வந்து 15 அல்ட்ரால 2K. ஆமாம், ஆனால் இது அந்த 15 அல்ட்ரா ஃபோனும் ப்ரோ வச்சிருக்கும் போது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு இதில் பார்க்குறப்போ 1.5ல அவ்வளோ ஒன்றும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல.
இது ஏதோ ஒன்றை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க சம்திங். இந்த டீட்டெயிலாம் பார்த்தீங்களா, அதாவது டீட்டெயிலை மட்டும் இது ஹைலைட் என்ன தெரியல, இது போர்ட்ரேட்டே கிடையாது, நார்மல் 2x பிரைமரி சென்சாரில் 2x ஏதோ 46 mm. அதுவே வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, போர்ட்ரேட் ஃபோட்டோவா ப்ரோ மாஸ். அதான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எப்படி, இது போர்ட்ரேட் தான் ப்ரோ, இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் எனக்கு உண்மையில ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இந்த ஷாமியில் வந்து இந்த போர்ட்ரேட்டு நான் எதை மிஸ் பண்ணேன்னா பிக்சலில் அதை எனக்கு இதில் பக்காவாக கொடுத்துட்டான். பிக்சல் 6a வந்து போர்ட்ரேட் வந்து சொதப்போம், அது அக்செப்டட் தான், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபோனில் வந்து தூக்கி சாப்பிட்டான் ஷாமியில் லைக்கா. சீரியஸ்லி அவனோட இது செல்ஃபி போர்ட்ரேட் ப்ரோ. ப்ரோ சொல்ல மாட்டேனே, செல்ஃபி நல்லா எடுக்குது, இம்ப்ரூவ் ஆயிடுச்சா, வர சூப்பராக எடுக்குது செல்ஃபி, டீட்டெயில் சூப்பராக இருக்குது, சூப்பராக எடுக்குது, ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இங்கே இருங்க, அடா சூப்பரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது எனக்கு. இது வந்து அவர் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காரு, வந்துட்டாங்களா இன்னைக்கும்? வந்துட்டாங்க, எந்த முன்னாடி ஒன்று நேரத்தே நிறைய பேர் இருந்தாங்க. ஓ எங்க இருந்து வருது அந்த கேப்? மழை பெய்ய போகுது பின்னாடி. இந்த இது வந்து ராகவன் தூரத்தில் போயிட்டு இருக்காரு, சும்மா 200 mm எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு. சூப்பர் பக்கா. இந்த லைக்கா ஆத்தன்டிக் கலர் வந்து ஒரு கிரேசியான கலராக இருக்கு ப்ரோ. எண்டு அதுதான். இங்கே இருங்களேன், இதெல்லாம் இங்கே இருங்க, இதெல்லாம் வேற எங்கேயோ தேடி போய் அந்த மாதிரி இருக்கும். போகிற வழி குப்பமேட்டு பக்கத்தில் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போகிற வழியில் எடுத்துன்றாப்ல ப்ரோ. பிளாக் அண்ட் ஒயிட் உங்களோட சூப்பராக இருக்கு ப்ரோ. அருமை, நல்லா இருக்குங்க. அதாவது நல்ல டீலில் கிடச்சி உங்களுக்கு கேமரா தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபோன் வாங்குங்க. இது எதுக்கு தெரியுமா ப்ரோ, வேணும்னே நான் வந்து எஃப் வேல்யூ போஸ்ட் எடிட்டில் இன்க்ரீஸ் பண்ணேன் நிறையா. இப்போ விவோ ஃபோன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளர் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஆமாம், அதில் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ரேட் ஸ்டைலும் வரும்ல. நான் என்ன பண்ணேன், இங்கே பாருங்களேன், இதுதான் ஆக்சுவல். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3 ஸ்டைல் இருக்கு நினைக்கிறேன் ப்ரோ போர்ட்ரேட்டில். அதாவது பேக்ரவுண்டில் லைட் இருந்ததுன்னா அந்த லைட் மாற்றுறது, ரவுண்டாக மாற்றுறது. அது வந்து எனக்கு அந்த மாதிரி போர்ட்ரேட் எடுக்கிறப்பெல்லாம் நைட் டைமில் நான் நினச்ச இஷ்டத்துக்கு அந்த லைட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி விளாடுறது. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து காட்டினேன்னா இல்லை குரூப்பில் போட்டேன்னா என் ஃபேமிலியில் எப்படிப்பா இந்த ஃபோட்டோ வந்துச்சு, எதில் எடுத்த, ஃபோனில் தான் எடுத்தேன், ஃபோனில் எப்படி அதில் மட்டும் நல்லா வருது, அது அவங்களுக்கு தெரியாதுல்ல இதில் இருக்குது, எப்படி இதில் மட்டும் வருது இந்த ஃபோனில் வரல, அந்த இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கே வித்தியாசம் தெரியுது. ஆமாம், அதான் ஸ்பெக்கை பார்க்கல, எதையும் பார்க்கல, அவங்க ரிசல்ட்டை பார்த்து கேட்குறாங்க. இது பாருங்க ப்ரோ, இந்த இதெல்லாம் அந்த அழகா அப்படியே ரவுண்டா பின்னாடி அந்த லைட் வர எவ்வளோ எக்ஸ் 100 mm, அதாவது 4.3x 4.3xல உள்ள டீட்டெயில் ப்ரோ. இது அதான் சூப்பர் ப்ரோ, உண்மையிலேயே நல்லா பண்ணுறாங்க கேமரா. அது ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறப்போ இப்போ இருக்கிற என்ன சொல்கிறது, பெரிய கேமரா தூக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு காம்பேக்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கு. இப்போ ஒரு ஃபோனில் கேமரா வந்துட்டுருச்சு, நல்லா இருக்கே. அது வந்து எங்ககிட்ட இருந்து ஓடி இதுக்கு பின்னாடி நின்று தலைவன் கொண்டாந்து டேக் ஆஃப் ஆகி பறந்தே போயிடுவான், ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு. நான் மல்டி ஆங்கிள் அடுத்தடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இங்கேருந்து பின்னாடி போய் அப்புறம் பறந்து போயிடுச்சு. சிலந்தியா? குச்சி குச்சியாக நிற்கிது. இது பார்க்குறப்ப சிலந்தியம் தான் தெரியுது, அது மேலே இத்தனை குச்சி குச்சியாக நிற்கிதுன்னு இதில் தான் தெரியும். இது என்னன்னு தெரியுமா ப்ரோ, நிறைய பேர் பறவைன்னு நினச்சிருப்பாங்களே இப்படி பார்க்கும்போது. இது பட்டர்ஃப்ளையா? தட்டானா இப்படி பறக்குது. தட்டானை வந்து எடுக்க ட்ரை பண்ணேன் ப்ரோ. ஆமாம் தட்டான், நான் டக்குன்னு பார்த்தா வண்ணத்தை பூச்சி நினச்சிட்டேன். அதை எடுக்க தான் ட்ரை பண்ணேன், பார்க்க வித்தியாசமான ரெக்கா இருந்தவுடனே இவனை முதல்ல தட்டுறான்னு சொல்லி சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். கஷ்டம் இல்லை, ரொம்ப குட்டி சப்ஜெக்டில், அதுலேயும் அவன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கானா, 100 mm போய் எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருந்தது. அதுக்கே வந்து இந்தளவுக்கு இருக்குது. இதை வந்து நான் சொன்னல உங்ககிட்ட அந்த எடிட்டிங்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு கிராப்பில் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ போய் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அப்படியே கிராப் பண்ணி வந்தீங்கன்னா சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். நான் பொதுவாக எடிட் ட்ரை பண்ணாமல் தான் போடுவேன் எப்பயும், சும்மா இப்போ உங்களுக்கும் யூஸ் ஆகும்ல. இதுவாக முடிஞ்சுதா அட்ஜஸ்ட் போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தேவைன்னா இப்போ பிரைட்னஸ் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்னஸ் வேணும்னா அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹைலைட்ஸ் எனக்கு சரி மைல்டாக வச்சுக்கிறேன். ஷேடோ ரீஜனில் எனக்கு டீட்டெயில் வேணும், ஷேடோ பூஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டார்க் ரீஜன்லேயும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணும், பூஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் வைப்ரன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ரெக்கையும் ஸ்கையும் கொஞ்சம் இது பண்ணலாம், பாப் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்புறம் கிளாரிட்டி வேணும்னா கிளாரிட்டி லைட்டாக அதையும் பூஸ்ட் பண்ணிட்டு. ஆனால் இங்கே பாருங்க, இது நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்திருக்க ஃபோட்டோ. ரொம்ப பயங்கரமாக அந்த தட்டான் வந்து ஃபோக்கஸில் இல்லை, தூரத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு டைப்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையிலேயே பேர் வராது. அதையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் இப்படி சேவ் கொடுத்தோன்னு வைங்க, பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் நம்ம காட்டிக்கலாம். இங்கே வருங்க, இது ஒரிஜினலு சரியா. எதுவும் இங்கே வந்தோம்னா இப்போ கொஞ்சம் பளிச்சுன்னு கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டீட்டெயில் வருது. அவ்வளோதான். ரீஃப்ரேமிங் வந்து நீங்கள் போஸ்ட் எடிட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து நிறைய இடத்துல கேட்பேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃபில்டர் வச்சு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் நார்மலாக எடுத்துட்டு நான் அப்புறம் வேணா ஃபில்டர் போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஐயா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லையா, நான் ஃபில்டரோட எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ சொன்னாங்க இல்லை நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா தான் டீட்டெயில் ரீட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இது 400 mm ப்ரோ. இது வந்து ஒரு மோத்து, அதோட கூடு உள்ள இருக்காது, உள்ள எப்போ வேணாலும் வெளில வரும், அவ்வளோதான். ஸோ இது அப்புறம் எப்படி இருக்காங்கல்ல, அடுத்த ஸ்பைடர்மேன் படம் வர்றதுக்காக இப்பயே மார்க்கெட்டிங் வந்துருச்சு. இது எப்படி இருக்கு? ஆனால் அந்த ஸ்பைடரு நல்லா இருக்கு, குச்சி குச்சியாக இருக்குது. அது பின்னாடி அந்த டெப்த்தும் சமல்ல, நீங்கள் சொல்லுவீங்களா அதுக்கு? அதை மட்டும் பாருங்களேன், அந்த குச்சி குச்சியாக இருக்கிறது சின்னதாக இருக்குது ரொம்ப. ஆனால் அதையும் தாண்டி அழகாக பின்னாடி ஃபோக்கஸ் வச்சு பின்னாடி உள்ளதையும் காட்டுது. ஆமாம், நல்லா பக்கத்தில் போதா ஃப்ளைட்டு. இது வந்து நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் ப்ரோ. ஒரு ஜூஸ் கடையில் நின்றுட்டு இருக்கும்போது ராகவன் கேட்டார், ஃப்ளைட் வந்து எடுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு. நல்லா வருமா இப்போ எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சேன். ஏர் இண்டியாவா? ஆமாம் ப்ரோ. அதான் இந்த இங்கே போட்டானே இந்தியா மேலே, அதை பார்த்தாங்க. இங்கே தெரியல, ரெட்டை பார்த்துட்டு ஏர் இண்டியான்னு தான் தெரிஞ்சு, ஆனால் டவுட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட் வந்தது, இங்கே இருங்க. இதில் ஏர் இண்டியா இருக்குது, இந்த இதில் தரமான இது ப்ரோ. எனக்கு ஷட்டர் வந்து பயங்கரம் தரம், டே டைமில் பழகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் ப்ரோ. இவங்க அதை டிகிரேட் பண்ணாமல் இருந்தாலே போதும், அப்டேட் பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் கூட்டவே வேண்டாம். ஆனால் இது அப்படியே மெயின்டைன் ஆனால் கிரேசியாக சூப்பராக இருக்கும். என்ன அப்டேட் வந்தாலும் கேமரா மட்டும் அடி வாங்கக்கூடாது, அது மட்டும்தான். AK1 இதில் இந்த பூச்சி வீடியோ பொறுமையாக எடுத்தேன் ப்ரோ. நல்லா அழகாக போடுங்க. டால்பி விஷனில் அதுவும் டிஸ்பிளே சப்போர்ட் ஆகுதுங்க இதில், அதனால தான் அந்த கலர்ஸ் அப்படியே டக்குன்னு பூஸ்ட் ஆனது. அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க ப்ரோ. அந்த அப்படியே ஒரு லேயராக கடிச்சு கட் பண்ணிக்கிட்டே போகுது பாருங்க. இதெல்லாம் பட்டர்ஃப்ளை மாறும் அப்படியே சாப்பிட்டு. ஆமாம் ப்ரோ. இதில் பார்க்குறப்ப பெருசாக தெரியுது, எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ சைஸ், அதான் நம்ம எவ்வளோ கிட்ட போய் காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். அது இதெல்லாம் செம்ம. இந்த கோல்டன் ஹவர்ஸ் எடுக்கிற டைம் எல்லாம் சீரியஸ்லி வாவ். இதெல்லாம் 400 mm ப்ரோ. ப்ராடக்ட் ஷாட்டுக்கு இதை யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், கீழே பாட்டர் மார்க் தூக்கிட்டேன்னா ஏதோ கேமரா எடுத்தேனே. உண்மையிலேயே இந்த ஃபோட்டோஸ் போடுறதுக்கு இது உண்மையிலே நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ண நினைக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும்ல. அதெல்லாம் செம ஃபன் ப்ரோ. இதெல்லாம் எங்கேயோ இருந்து எடுத்தேன் ப்ரோ. 400 mm தூரத்தில் வெளியே வாசல்ல இருந்து எடுத்தேன். இப்போ எவ்வளோ ப்ரோ வருது இது? சொல்கிறேன் நான் ஏன்னா ப்ரோ வாங்க வேணான்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவர் தான் என்னை வாங்க வைப்பாரு. நோட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்த தடவை நான் 17 அல்ட்ராவோட வந்தேன்னா அதுக்கு முழு காரணம் ஆண்டவர் அவர்களே. இல்லை ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, ஜாவேத் ப்ரோ வந்து 15 வச்சுருக்காங்க. நான் 17 அல்ட்ரா போட்டுமா ப்ரோன்னு கேட்டாங்க. இல்லை ப்ரோ அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், இப்போது தேவையில்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி விட்டேன் ஆக்சுவலாக. இல்லாட்டி அன்றைக்கே ப்ரீ புக் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை வெயிட் பண்ணுங்கள், இன்னும் டைம் இருக்குது. ஆனால் நியாயமாக பார்த்தா நிஜமாவே வந்து நமக்கு சிம்பிள் ப்ரோ. ட்ரஸ்டடான செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஓப்பன் பாக்ஸ்லாம் கிடைக்கிறது வந்து நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, பட்டுன்னு ஒரு 25K 30K சேவ் ஆகிடுது ப்ரோ. இப்போ புதுசுனா 140 ப்ரோ, சரி கார்டு ஆஃபர் 130 வருது, 130. ஆனால் 130ங்கிறது எனக்கு 97 கிடைக்குது, 70 ஆச்சு, 33K கட் ஆகுது, கம்மியாகுதுன்னா. ஸோ அதனால் வந்து என்ன தோணுதுன்னா, பெட்டர். ஆமாம் 4 மாதம் மளிகை வாங்கிடலாம்ல. அதுதான் அதனால தான் நானும் யோசிக்கிறேன். இப்போ கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வேறு ஆப்ஷன் வந்ததுன்னா நம்ம மாற்றிடலாம். ஏன்னா நான் இப்போ என்ன தேடுறேன்னு நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். நான் வந்து இது தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி நம்ம சேனலில் காட்டுறதுக்கு நல்லா இருக்குமேனு. எதுனா லைக்கா எடிஷன்.
சுத்தம்ல அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே. சரி, அதில் அப்புறம் என்ன இருக்கும்னா 2 எக்ஸ்ட்ரா ஃபில்டர் இருக்கும் ப்ரோ. M3 ஃபில்டர், M9 ஃபில்டர். அந்த கேமராவோட ஒரிஜினல் ஃபில்டர், அந்த ஃபில்டர் இருக்கும். ஒரு மோனோக்ரோம் ஃபில்டரும், அது ரெண்டுமே மோனோக்ரோம் தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி மோனோக்ரோம் ஃபில்டர்ஸ். அது தெரியல. ஆனா அந்த 2 ஃபில்டர் இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த 2 ஃபில்டருக்கு பேட்ச் இருக்கு. இதுல போட்டு இதுலயும் வந்துடும். அப்படியா? எல்லாத்துக்கும் வச்சிருக்கானுங்க ப்ரோ பேட்ச். நம்ம அதனால ஆனா சரி, இப்போ நம்ம வந்து இப்போ ஒண்ணுல ப்ரோ இந்த IM இதெல்லாம் காட்டும் போது நான் போன் இப்படி வச்சு இப்படி காட்டுறேன்ல, நம்ம மக்களுக்கு வந்து இதை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல பார்த்துட்டு கேட்கறாங்க. இப்போ அந்த போன்னா இன்னும் இருக்கணும், அந்த லைக்கா அப்படின்னு போட்டு இங்க ஒரு லைக்கான் இருக்கும். ஆமா, இந்த அல்ட்ராக்கு பதிலா லைக்கான எழுதி அதான் சரி இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடினேன். இருந்துச்சு டென்ட் எல்லாருக்கும். இல்ல டென்ட் ப்ரோ, இங்க ஒரு டென்ட், இங்க ஒரு டென்ட், இங்க ஒரு டென்ட், இங்க ஒரு டென்ட். அப்புறம் எதுக்கு நான் டிசைன்ட் இன் அந்த இது ஜெர்மனின்னு இருக்கும். அதுல பெயிண்ட் லைட்டா விட்ட மாதிரி அதுல பெயிண்டே இல்ல. இல்ல அவன் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தான், அவரை புடிங்கிட்டு வந்துட்டான் யார்ட்டையாவது. அது சத்திய சோதனை. நான் ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா இருந்தது, குட். இதுக்குள்ள குட்டுங்கிறதே இல்லையே. இது எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் குட்டுன்னு சொல்ல எல்லாம் விடுங்க. ஒரு போன்ல குட்ன்னு இருந்தது, கௌதம் போயிட்டாரு. அந்த போன்ல கிராக்கே இருக்கு, ஆனா குட். அதான் போடுறவன் குட்டுன்னு போட்டு விட்டுறான். அப்புறம் என்னையா நீங்க செக் பண்ணீங்க? ஈஸியா இருக்கு குட்டு போடுறது, ஈஸியா. குவாலிட்டி செக் எப்படி பண்ணீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் வந்து ஸ்டேட்டஸ்ல குட்டு போட்டேன், உன் வாழ்க்கையில குண்டு போட்டேன், அவ்வளவுதான். அப்ப நம்ம போனை வைக்க போனா மட்டும் இங்க ஸ்கிராட்ச் இருக்கு, இது குட் கண்டிஷன் கிடையாதுன்றாங்க. ஆமா, ஆனா அவங்க வைக்கிறப்ப மட்டும் ஸ்கிராட்ச் ஆனது குட்டா. அது உங்க போன், இது எங்க போன். வடிவேல் ஜோக்கு தான் ஞாபகம் வருது. ஏன்டா உனக்கு வந்து ரத்தம் எங்கதான் தக்காளி சட்னியா? ஒரு சில கடையில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கடையில் இருக்கிறவங்களுக்கு அந்த டிவைஸ் மேலே ஆர்வம் வந்துடுது. அவங்க என்னடா இஷ்டத்துக்கு பக்கத்து டீ கடைக்கு எடுத்துட்டு போறேன், பைசா கடைக்கு எடுத்துட்டு போறேன்னு போய் தேய்ச்சி அதுக்கப்புறம் அப்புறம் சேல் பண்ண வர்றது. ஐயோ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கோளாறு தான் ப்ரோ இருக்கு. சைனாவில் நமக்கு யாரையாவது தெரியும் அப்படின்னா நான் வேணா சைனாவில் அந்த ரொட்டேட்டிங் இது ட்ரை பண்ணலாம். அங்கிருந்து வேணா யாராவது. ஆனால் சைனாலேயே 200 யுவான், சாரி 2000 யுவான் அதிகம் தானே அந்த இது. நார்மல் டிவைஸ் போட்டு பார்ப்போமா? அது லைக்கா லைட்ஸ் ஃபோன் நினைக்கிறேன். கரெக்ட், லைக்கா லைட்ஸ் ஃபோன். இதுக்கு முன்னாடியே லைக்கா லைட்ஸ் ஃபோன் வேறு யாரு கூட இது பண்ணாங்களே, ஞாபகம் இருக்குது. அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க இடையில. ஆமாம், ஹுவாவே கூடலாம் நிறைய பண்ணியிருப்பாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு லைக்கா லைட்ஸ் ஃபோன் ப்ரைஸ் இன் சைனா. இது ஷாமின்னு போட்டுருங்க, இல்லை பழைய இதுக்கு பேர் 89K. அங்கேயே 89K, அதான் $980 அங்கேயே. ஆமாம் ப்ரோ, அங்கேயே 96K. 1 TB மாடல்லாம் போயிட்டா 110. ஆனால் இந்த விலைக்கு இங்கே 10,000 வேணாம் 20,000 கூட வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த 16 1 TB வந்து 130 கொடுத்தாங்கன்னா வேணாம் 140 கொடுக்கட்டும். 1 TB 16 1 TB தாராளம். ஆனால் இங்கே இருக்க மாட்டேங்குது ப்ரோ, இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது, நான் பார்த்துட்டேன். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் ஆக்சுவலாக வந்து இதுலேயும் இது இருக்குது, லோஃபிக் இருக்குல்ல, இதில் இருக்கா 17 ப்ரோலையும் இருக்குது. ஷாமி 17 ப்ரோ சீரீஸ்லேயும் லோஃபிக் இருக்குது, அதையும் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு ஏதோ அந்த ஃபோன் மாடலில் இது பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஏதோ அந்த அல்ட்ராவோட அந்த ஜூமில் வந்து 100% ப்ரோ. ஆக்சுவலாக ட்விஸ்ட் என்னன்னா, அல்ட்ரா வந்து 17.2x, ப்ரோ மேக்ஸ் வந்து 20x இன்சென்சாரில். இருந்தாலும் என்ன வித்தியாசம்னா, இதுதான் நிறைய பேருக்கு நான் நிறைய தடவை சொல்லணும்னு நினைப்பேன். சென்சார் சைஸு பெருசு, ரெண்டாவது உள்ளே இருக்கிற லென்ஸ் குவாலிட்டி வந்து இதில் தான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நத்திங் ஃபோன் 3A ப்ரோ யூஸ் பண்ணிவிட்டு நத்திங் ஃபோன் 3 பக்கம் போனீங்கன்னா சில சமயங்களில் 3A ப்ரோ பெட்டரோன்னு தோணும் ஸ்பெக்கு பார்த்தா. ஆனால் 3ல இருக்கிற லென்ஸ் வந்து 3A ப்ரோவோட பெட்ரு. ஏன்னா எடுக்கிற ஃபோட்டோஸில் நான் மேக்ரோ வந்து 3A ப்ரோலையும் எடுத்திருக்கேன், நல்லா தான் எடுக்கும். ஆனால் ஜூம் பண்ணால் நாய்ஸ் இருக்கும், நல்லாவே நாய்ஸ் தெரியும். ஆனால் 3ல தெரியாது, 3ல வேறு மாதிரி இருக்கும். இவன் வேற டேய் போடாங்கட்டு. இவனுங்க என்னென்னா ஈசல் தானே இவனுங்க, அதாவது கரையான் தானே, கடிச்சு தொலைச்சிருவாங்க ப்ரோ. சரியான வலிக்கும். ஆமாம், லைட்டாக வீங்கிடும் சின்னதாக. ஆனால் கடிக்கும் போது சும்மா சுப்புன்னு கடிச்சு விட்டு ஓடிடுவாங்க. அதுதான் கொஞ்சம் டேஞ்சரு. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பொரிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். வாங்க முதல்ல அப்படின்னு பொறி திங்கிற மாதிரி பொரிச்சு தின்ட்டு போயிடலாம் அப்படின்ட்டு, ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சைனா பணம் எல்லாம் கிடைக்குங்க. கிடைக்கும். ஸோ அதான் இது நல்ல டிவைஸ் தான், இந்த 17 ப்ரோ சீரீஸும். அதுலேயும் ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் எல்லாமே இருக்கும். இப்போ என்ன கூத்துனா, நியமாக வந்து ஆல்ரெடி இதுவும் நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். X500 அல்ட்ரா வரும்ன்றாங்க.
400 கிடையாது, 500 அல்ட்ரா ஜம்ப் 4 சீரிஸ் அவங்க போக மாட்டாங்க இல்லையா, நல்ல ஜம்ப். விவோக்கு கிடையாது. ஆமாம், X10 அல்ட்ரா வரும்ன்றாங்க. ஆனால் எல்லாமே ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இதுதான் 18 அல்ட்ரா தான் சஸ்பெண்டட். ஏன்னா 18 அல்ட்ராவில் வந்து நான் ஸ்பெக்கு பார்த்துட்டு மிரண்டுட்டேன். டேய் என்னடா சஸ்பெண்ட் ஆயிடுச்சா 18 அல்ட்ரா வராதா காஸ்ட்னால? அப்போ 19 அல்ட்ரா தானா? அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுதான் குளோபல் மெமரி ப்ரைஸ் பிரச்சனை தீர்ந்தாதான். இப்போதைக்கு அவங்க 18 ப்ரோ 18 ப்ரோ மேக்ஸ் தான் அடுத்து ரேடாரில் இருக்குது. அப்போ இந்த ஃபோன் தான் இப்போதைக்கு வந்து பெஸ்ட் ஃபோனுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அல்ட்ராவில் இதுதான் இருக்கும். எப்படி ஐஃபோனில் இப்போதைக்கு அடுத்து ஆனால் என்ன இருந்தது திரும்ப ஸ்பெக்கு அரண்டுட்டேன். நீங்கள் பிரைமரி சென்சார் 200 லோஃபிக்கோட எல்லாமே லோஃபிக். ஆமாம், பிரைமரி சென்சார் 200. சைஸ் இது 1 இன்ச்சா என்னன்னு தெரில, மட்டும் டவுட்டு. ஆனால் பெரிஸ்கோப் வந்து 1/1.2 பார்த்தேன். 1/1.2 1/1. இதோட மெயின் சென்சாரே 1/1.31 நினைக்கிறாங்க. இதை விட பெருசுங்க. ஆமாம், அதான் 1/1.12. கிட்டத்தட்ட 1 இன்ச்சு தான். ஆமாம் ஆமாம், அந்த 1 இன்ச்சு தான். அந்த சென்சார் தான் என்னன்னா பெரிஸ்கோப் 200 MB, அதுலேயும் லோஃபிக்கு. எனக்கு இந்த இதில் லோஃபிக்குன்னு அந்த ப்ரோ அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு இருந்தது ப்ரோ. ஆமாம், அதை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு பண்ணிடவா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஏன்னா அவ்வளோ இதாகி போச்சு. ரைட் பொறுமையா இருங்க, தூக்குவோம், அவசரப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? காசு மிச்சங்க. ஆமாம், உண்மையிலேயே காசு மிச்சம். ஒரு ஃப்ளோவில் நான் இப்போ ஆர்டர் போட்டுடலாம், ஒரு வேகத்தில் நான் வாங்கிடலாம். ஆனால் வாங்கி எத்தனை நாளைக்கு? அவர் சொன்னது கரெக்டு, அந்த வேகத்தில் எதுவும் வாங்கிடாதீங்க, பொறுமையாக இருங்க. எப்பயுமே அது எல்லாருக்குமே நடந்துடும் ப்ரோ. அதனால் பொறுமையாக பார்த்துக்கலாம், அவசரம் இல்லை. இதில் அந்த மோட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ. சில் அவுட்டு, ஸ்டேஜு. இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காட்டினீங்கல்ல, இதுலலாம் அப்படி இல்லை. இந்த ஃபயர் ஃப்ளேம் எடுக்கிறனா ஒரு இது, அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கான் டிஃபால்ட். இதில் ஜோக் என்னன்னா, இவன் இருக்கான்ல T17T, இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஹீட் ஆகுதா? இல்லை ப்ரோ, நார்மல் ஆகிட்டான். இது இருக்கு பாருங்க, அதே இது இதுலேயும் வச்சுருக்கானா? அப்புறம் ஏன்டா எனக்கு இல்லை? உங்களுக்கு அப்டேட்டில் வருதான்னு பாருங்க. அடுத்து எனக்கு மட்டும் தர மாட்டானுங்க. டேய், நானும் தான்டா ஃப்ளாக்ஷிப்பு. உங்களுக்கும் வரும், அப்டேட்டில் வரும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக இப்போ என்ன வெர்ஷன் ஆஃப் இதில் இருக்குது ப்ரோ? HyperOS 3 பாயிண்ட் சம்திங். அது கரெக்டாக தெரியல ப்ரோ, அந்த பார்த்துருவோமா? இது 3.0.302. இதுக்கு அடுத்தா வரட்டும் வரும்போது. ஏன்னா இதெல்லாம் ஃபில்டர் தான் ப்ரோ, அந்த ஒரு அல்காரிதம் தான் அது. அதெல்லாம் கொடுக்கறது கஷ்டம் இல்லை. இது எவ்வளோ அழகாக இருக்குல்லன்னு தீமு. நல்லா இருக்கு. சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செமையாக. அதான் யார் பார்த்தாலும் எல்லாரும் கேட்குறாங்க, ஐயோ என்ன அது. லேடிஸ்க்கு பிடிக்கும் கண்டிப்பாக இது. அது என் ஒய்ஃப்லாம் கேட்டாங்க, என் ஃபோனுக்குலாம் அதெல்லாம் கிடையாதா, பிக்சலுக்குலாம் கிடையாது போமா அப்படின்ட்டு. பிக்சல் இருக்கிறது தாங்க, பிக்சல் யூஐ அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. பிக்சல் யூஐ வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் ப்ரோ. அடுத்து என்னென்னா, நீங்கள் தான் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களே, இதுதான் வந்து சிகப்பு சிங்கம் ப்ரோ. ரெட்ல. ஆமாம், இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரீடு. எனக்கு பியூர் சர்ப்ரைஸு. ஏன்னா என்னன்னே தெரியாமல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நான் மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். எவ்வளோ ரூபா? 2500 ரூபா. நம்ம ஐஎம்ஏ யூஸ் பண்ணது இல்லையா? ஆனால் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒயர் ஹெட்ஃபோன்ஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸோட டச்சு அப்படின்னும் போது இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது எப்படி ப்ரோ மாட்டணும்? எது ப்ரோ? இயர் ஹுக் தான் ப்ரோ. இங்கே பாருங்கள், இது வந்து ரைட்டு ப்ரோ, அது லெஃப்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரோ. இங்கே இருக்கு இப்படி. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி இந்த பழைய டேக்ல ஒரு மாடல் வந்திருக்குமே, இந்த மாதிரியே காலை சுற்றி மாட்டுற மாதிரி. ஆமாம், இது இத்தனையும் பட்டு வெயிட்டே கம்மி தான், நல்லா ஃபிட்டும் ஆகும், உள்ளே போகும். ஆனால் உள்ள போகுதுல்ல, உள்ள போகுது. ஆனால் இதான் புதுசு எனக்கு. இல்லை ஆடியோ பாருங்க, மிரட்டி விட்டுருவான் ப்ரோ. நான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டே மெலோடி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் மெலோடியே போடுறேன், அதுவும் வால்யூம் பார்த்துக்கோங்க. 50 ஆமாம், 55லேருந்து 50க்குள்ள. நல்லா மாட்டிட்டீங்களா? மெலோடியில் ஆரம்பிக்கிறேங்க. மெலோடியில் ஆரம்பித்து அப்படியே நல்லா குத்தே இறங்கி குத்தே அப்படின்னு. கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குல்ல? வெயிட் பண்ணுங்க, கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கு. அது அப்படியே இருங்க. அதான் தெளிவாக கேட்குது எல்லாமே.
ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் இருக்கிறத விட ப்ராடக்ட்டுக்கான சாங்கில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாங்கை கேட்குறப்போ தான் அந்த ஃபீல் வருது. ஏன்னா நான் ஆடியோ அவ்வளோவா கேட்க மாட்டேன், எப்போயாவது ரொம்ப ரேர் நான்லாம். எனக்கு அதனால் டிஃப்ரெண்ட் தெரியுது நல்லா. ஒருத்து 2500 சொன்னீங்கல்ல, உண்மையிலே 2500 பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பொருள் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடியோ இது கிடையாதுங்க, எனக்கு அந்த அளவுக்கு நான் ஆடியோ இது கிடையாது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, சவுண்ட் கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கேன். நம்ம ஒரு சாங் 2 சாங் அவ்வளோதான். அந்த இதில் பார்க்குறப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் அடுத்து ப்ரோ OnePlus Nord Buds 4 வந்துருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ பிக்சல் பட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதோட சவுண்ட் சிக்னேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இதோட சைஸு வெயிட்லாம் கம்மி. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆமாம், காம்பேக்டாக இருக்கு. இது நல்லா இருக்கு, காரில் இருக்கிற இடமே தெரியாது ப்ரோ, ரொம்ப காம்பேக்டாக இருக்கு. ஏன் பிக்சல் பட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது காம்பேக்ட். இங்கே இருங்க, நல்லா இருக்கு. எவ்வளோ? அநேகமாக 3 வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அது நல்லா இருக்கு. ஃபிட்டு நல்லா இருக்கு, காம்பேக்டாக இருக்கு, அழுத்தலை காதை. பாட்டுமே பாஸ் பூஸ்டாக வச்சுருக்கீங்களோ? எப்பயுமே என் தலைவன் வந்து பாஸ் பூஸ்டராக தான் இருப்பான். அதான் கொஞ்சம் பூஸ்டாக தெரியுது நார்மலாக இருக்கிறத விட. இப்போதாங்க அனிருத்தோட அடி அடிக்குது காதில். ஒருத்து டச் இருக்கோ? ஓ, அந்த பிஞ்ச் எல்லாம் அதில் கிடையாது. அது அந்த OnePlus Proல மட்டும். ப்ரோ ஓ, ஆட்டோ பாஸ். ஓகே ஓகே, ஆட்டோ பாஸ், ஆட்டோ ஸ்டார்ட்டா? ஆமாம், கரெக்டாக வச்சிட்டா ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகலையா? பாஸ் பூஸ்டடாக இருக்கு ப்ரோ நல்லா. அதாவது யாரெல்லாம் அந்த நல்ல குத்துப்பாட்டு அந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு 3000 நல்ல ப்ராடக்ட். ஏன் கெஸ் ப்ரோ அது 3000 வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வெயிட் இல்லை, ஆனால் தெரிஞ்சு செம லைட் வெயிட் ப்ரோ. காதில் வந்து ஃபிட்டு நல்லா இருக்கு, இருக்கிற ஃபீல் ஆகல. அந்த வெயிட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அசல் இப்போ பிக்சல் பட்ஸ் வந்து கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே வலிக்கும், திருப்பி எடுத்துட்டு மாட்டேன் ஒரு தடவை. ஐ திங்க் அந்த இது ஃபீல் இதில் வரக்கூடாது. ஆனால் லாங்கில் யூஸ் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சு. ஆனால் என்ன மேட்டர்னா பிக்சல் பட்ஸ்லாம் வந்து ப்ரீமியமில் ப்ரெஷர் ரிலீவ் பண்ணும். இது ப்ரெஷர் ரிலீவ்லாம் பண்ண தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ரிலீவ் பண்ணாங்க நினைக்கிறேன். எது ப்ரோ? பிக்சல் பட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள் ப்ரோ. நீங்கள் காதில் மாட்டிருக்கீங்க, ஒரு 3 மணி நேரம் மாட்டிருக்கீங்கன்னே வைங்க, உங்களுக்கு காதுலேருந்து எடுத்தால் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி சூடாக வேர்க்க அப்படிலாம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி பட்ஜெட் பட்ஸ் இருக்குல்ல, அதில் என்ன ஆகும்னா நீங்கள் அப்படியே மாட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், காற்று ரிலீவே ஆகாதா கொஞ்சம், அதனால உள்ள வேர்வையாயிடும். அந்த ஃபீல். ஓகே ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கவே இருக்காது, அதில் காத்தோட்டமாகவே தான் இருக்கும் பிக்சல். ஓகே ஓகே. ஆனால் 3000 செம ஆடியோ, செம கால் ப்ரோ, கால் குவாலிட்டி செம. இது தொட்டு பார்க்க சூப்பராக இருக்கு. அதாவது ரொம்ப ப்ரீமியம் ஃபீலுக்கு போல. ஆனால் 3000 அந்த விலையை வச்சு மட்டும் நான் பார்க்குறேன். இது வந்து ப்ரோ இவன் அநியாயம். இது 11-12 ஆஃபரில் வந்து 8 அந்த மாதிரி கிடைக்கும். தொட்டோடனே அந்த ஃபீல் வரணும்ல. அவன் டியூல் டிரைவர் வேற, சைஸும் பெருசு. பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. நமக்கு இதான் காம்பாக்ட். இவன் செம ப்ரோ. எனக்கு சைஸ் ரொம்ப ஒரு பாயிண்ட். இது காம்பாக்ட், இதான் நல்லா இருக்கு. ஸோ அதான் ஒவ்வொருத்தரும். TWSல ரொம்ப அமௌண்ட் போடாதீங்க. ஏன்னா நான் அதான் எப்பயும் சொல்கிறேன்ல ப்ரோ, 3K டு த மேக்ஸ் வில் பி குட். அதிகபட்சமே நான் வந்து ஃப்ளாக்ஷிப் 5K சொல்லுவேன். இதில் TWS வயர்டு ஹெட்செட்டு 300 சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மைதான், காலுக்கு மட்டும்தான் பிரச்சனையே இல்லை. ஐஎம் பார்த்தீங்கன்னா 1500 சூப்பராலாம் இருக்குது ப்ரோ. 1000 to 1500 இருக்குது. அவ்வளோதான், டன். அதுதான், அவ்வளோதான் பீக். போதும். நீங்கள் வந்து சப்போஸ் இல்லை எனக்கு வந்து நான் இதுக்குன்னு ஒதுக்குனேன், ரொம்ப நாளாக சேர்த்து வச்சேன் காசு, நான் வந்து ஒரு நல்ல ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னு நினச்சேன், 5000 பட்ஜெட்டு, அப்போ வாங்குவாங்க. வாங்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், லைஃப் லாங் ஓடும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த இடத்துல இங்கே வருங்களேன், இது வந்து ஒரு 4000, இந்த ஐஎம் வந்து ஒரு 4700 அந்த மாதிரி வரும். கேபிள் தான் ரேட்டு ப்ரோ, ஃபுல் பிரைடட், எண்ட் டு எண்டு, எல்லா இடமும் பிரைடட் தான் எண்ட் வரைக்கும்.
இதில் என்ன மேட்டர்னா ஹிதிஸ்னு ஒரு பிராண்டு. நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு ஒரு ஐஎம்லேயே மாட்டலாம், எது வேணுமோ அதை யூஸ் பட்டில் போய் மாட்டிக்கலாம். இந்த கேபிள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு டேக் வந்துடுறாங்கல்ல, மக்கள் பார்த்துருப்பீங்க, டைப் சி டேக் ப்ரோ, டைப் சி டேக். இதில் டிஃபால்ட்டாகவே ஒரு நல்ல டேக் வந்துடும். ஸோ என்ன ஆகிடும்னா கனெக்ட் பண்ணாலே ஃபைல் குவாலிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு 2 ஸ்டேட் ஆஃப் லைட் வரும். இப்போது நான் ஜென்ரிக்கான ஆடியோ ப்ளே பண்ணேன் அப்படின்னா ரெட் லைட் எரியும். இதுவே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, நார்மல். இதுவே நான் ஹை பிட் ரேட் போனேன் அப்படின்னா ஆப்பிள் மியூசிக் மாதிரி ஏதாவது அதுலேயும் வராது. அதான் டெஸ்ட்டு. நம்ம டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபைல் சைஸை. இன்னும் ரெக்கார்டிங்கில் இருக்கா? இங்கே இருங்க. அதெல்லாம் கட் பண்ணுறேன். இங்கே இருங்க. அழகிய தீயனது மின்னலையில் சைஸை பாருங்கள். ஒரு பாட்டு 550 MB கிட்ட. MBயா? இங்கே இருங்க. டக்குன்னு பார்த்தா கேபி நினைச்சிட்டேன். இங்கே இருங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு ஹை டேட்டா புஷ் அந்த பண்ணா கலர் மாறுதா? அப்பதான் கலர் மாறுது. நீ அவ்வளோ டேட்டா கொடுக்குறியா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மாறுதே ப்ரோ. அதுக்கு தான் ஒரு சாரோட டீட்டெயிலை வந்து நம்ம கேட்குறோன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸில் கேட்டால் தான். இன்னும் ஒரு சில டேக்லலாம் பார்த்தேன், பிங்க்கு க்ரீன்லாம் இருந்தது. என்னடான்னு கேட்டால் நேராக ஏஆர் ரஹ்மான் பக்கத்துலேயே போய் அவர் வீட்டில் இருக்கிறதுலே மாட்டி கேட்கணும் போல், அப்போ தான் வரும். பாவிகளா அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு அந்த ஒரிஜினல் ஆத்தென்டிக் ஃபைல்னு வருமா, அது வந்துச்சுன்னா அது கலர் வரும் அப்படின்னு கிரேசியாக இருந்துச்சு. நிறையா இருக்குது. இது அதே மாதிரி உங்களுதுலேயும் தைக்கலாம் ப்ரோ. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஆல்வேஸ் ஆன் வச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி டெப்த்து பாருங்கள், அவனுக்கு பின்னாடி இருக்குது கிளாக்கு. ஆமாம், இது ஒரு விசித்திரமான வால்பேப்பர் ப்ரோ. இதோ கலெக்ஷன் மாதிரி எடுத்தேன், ரெட்டு ஃபுல்லாக எடுத்தேன். இதில் ஹைலைட் என்னன்னா, நீங்கள் நியர்பை ஷேர் ஆன் பண்ணுங்களேன். இது மீ ஷேர் ஸோ அம்மா ஃபாஸ்ட்டு ப்ரோ. மீ ஷேரு அன்றைக்கி நானும் எஸ்ஆர்கேயும் அனுப்புகிறோம். அந்த இதுலேயே இருக்கும் பாருங்கள். இதில் குயிக் ஷேர் இருந்தது. மீ ஷேர் நான் யூஸ் பண்ணதுனால கீழே தூக்கி வச்சேன்னு நினைக்கிறேன். எடிட்டு தட்டுங்க. இல்லை எடிட் வரலையா? ஆமாம், அதுதான் ஷாமி ஷேர். எவ்ரி ஒன் வந்துருச்சு பாருங்க. இது வந்துருச்சு பாருங்க. என்ன ஃபாஸ்ட்டாக வருதுன்னு மட்டும் பாருங்க. அக்செப்ட் கொடுங்க. டன் கம்ப்ளீட்டட். இது நல்லா இருக்கு. இதில் எல்டிபிஓ பேனலில் இப்போ உங்களுக்கும் நீங்கள் வால்பேப்பராக இதை வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்படியே தெரியும். அதுதான் செம பெரிய அட்வான்டேஜாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த இப்படி யோசிச்சு பாருங்க. இங்கே இருங்க, செட்டஸ் வால்பேப்பர். இதோ கரெக்டாக இந்த பஞ்சோல இதில் வச்சிடலாம், அது மூக்கில் வச்சிடலாம். மேட்ச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அது பஞ்சோலும் அது மூக்கும் மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் செம ப்ரோ. கிட்ஸுக்காக ஒரு சில ஷோஸ்லாம் கிரேசி. டெப்த் வந்துருச்சு பார்த்தீங்களா, டெப்த் வந்துருச்சு. இப்போ இதை அப்ளை கொடுத்துட்டு டோன்ட் அக்ரி இப்போ ஓவராக பண்ணுறான். இதில் என்னாச்சுன்னா செட்டிங்ஸ் போயிட்டு பர்சனலைசேஷன் போய் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போயிட்டு கஸ்டமர். ஆமாம், அவ்வளோதான் ப்ரோ. அழகாக இருக்கும் ப்ரோ. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஆல்வேஸ் லாக் ஸ்க்ரீன் காட்ட சொல்லிட்டேன்னா, அதனால் நீ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனக்கு நோட்டிஃபிகேஷனே காட்டுவேன். நான் ஓடி போயிருந்துட்டேன். நோட்டிஃபிகேஷன் காட்டினா என்ன ஆகிடும்னா இது போய்டும், இந்த கிளாக்கு குட்டியாகி மேலே போய் நிற்கும். ஆமாம், இல்லை எனக்கு கிளாக் பெருசாக இருக்கட்டும், நான் டைமே பார்த்துக்கிறேன், உன் நோட்டிஃபிகேஷன் பார்த்து நான் உள்ளே போனால் நோட்டிஃபிகேஷன் வரும். உள்ளே போனால் வரும். நான் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷனே வேணான்ட்டேன். நான் நீ வேணவே வேணாம், எனக்கு ஓடி போயிரு அப்படின்னு. நானாக வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ ஏன் காட்டாது. ஓகே ரைட்டுங்க. அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ஜாவேத். பார்க்கலாங்க. பாய்.